அல்லாஹ் இவர்களை பிடித்து கட்டுவது போன்ற யாரை எவராலும் கட்ட முடியாது. கொஞ்சம் சிந்தியுங்கள், யாரை கட்டுவான்? நாம் எவ்வளவுதான் உபதேசம் செய்தாலும், சுபஹ் தொழுகைக்கு வாருங்கள், இஷா தொழுகைக்கு வாருங்கள், சரியாக நடங்கள், மோசடி செய்யாதீர்கள், உண்மை முஸ்லிம்களாக வாழுங்கள் என்றால் அதிகமானவர்களை இதை கவனிப்பதில்லை. பொதுபோக்காக இருக்கிறார்கள். என்ன செய்வார்கள்? யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, இந்த மறுமையின் நல்வாழ்வு சுவர்க்கத்திற்காக நான் இந்த உலகத்தில் நற்கருமங்கள் செய்திருக்க வேண்டாமா? காலம் தவறிவிட்டதே, இப்போது நான் என்ன செய்வது என்று அழுது பிறலாகிருப்பான். சப்பா, அந்த நேரத்தில் மலக்குகள் அணி அணியாக வருவார்கள். அதிலே அல்லாவும் வருவான். அந்த நேரத்தில் இந்த நரகத்தை இழுத்து கொண்டு வர பெறும் 70,000 கரிகாலங்கள் போடப்பட்டிருக்கும். அந்த நரகத்திற்கு ஒவ்வொரு கரிகாலத்தையும் 70,000 மலக்குகள் இழுத்து கொண்டு வருவார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் யோசிப்பான், சிந்திப்பான், சொல்லுவான், என்னுடைய காலம் வீணாகிவிட்டது, நான் மடத்தனமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டேன் என்று கூறுவான். அந்த நேரத்தில் இவனுடைய இந்த சிந்தனை எந்த பயனையும் அவனுக்கு அளிக்காது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தண்டிப்பது போன்று எவரும் தண்டிக்க மாட்டார்கள். அல்லாஹ் இவர்களை பிடித்து கட்டுவது போன்று யாரை எவராலும் கட்ட முடியாது. கொஞ்சம் சிந்தியுங்கள், யாரை கட்டுவான்? நல்லடியார்கள் கட்டப்படுவார்களா? அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் ஒரு தலைவருக்கும் கட்டுப்பட்டு ஜமாஅத்தில் முஸ்லிமீனில் மரணிக்கும் வரை சரியாக நடந்தவர்களை அல்லாஹ் இப்படி சொல்வானா? வேதனை செய்வானா? அவர்களை கட்டுவானா? சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யகூல், அந்த நேரத்தில் சொல்லுவான், யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் இந்த மறுமையில் சிறந்த வாழ்வுக்காக வேண்டி நான் நல்லமல்கள் செய்து நல்லவனாக வாழ்ந்திருக்க வேண்டாமா? தவறிவிட்டது என்று கூறுவான். அப்போது அல்லாஹ் தஆலா நல்லடியார்கள் அழைப்பான், வாருங்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஆறுதல் நிம்மதி அடைந்த நல்ல ஆத்மாக்களே, உதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய நல்லடியார்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், இப்படிப்பட்ட சிறந்தவர்கள், சித்தீகீன்கள், அவுலியாக்கள் நீங்கள் சேர்ந்து ததுகுலி ஜன்னதி, என்னுடைய சுவர்க்கத்தின் நுழைவுங்கள் என்று சொல்லப்படும். அந்த கூட்டத்தில் நாங்கள் ஆக வேண்டும். அந்த கூட்டத்தில் நாங்கள் ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலில் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட வேண்டும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது ஜமாஅத் முஸ்லிம்களுடைய அமீருக்கு ஒரு கனிவாளம் பெறப்பட்ட ஒட்டகத்தை கொண்டு கட்டுப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா அழைத்து, நீங்கள் என்னுடைய நல்லடியார்களுடன் சேர்ந்து சுவர்க்கத்திலே நுழைந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். பாருங்கள் என்ன சொல்லுகின்றான் மனிதன். நாம் எவ்வளவுதான் உபதேசம் செய்தாலும், சுபஹ் தொழுகைக்கு வாருங்கள், இஷா தொழுகைக்கு வாருங்கள், சரியாக நடங்கள், மோசடி செய்யாதீர்கள், உண்மை முஸ்லிம்களாக வாழுங்கள் என்றால் அதிகமானவர்களை இதை கவனிப்பதில்லை. பொதுபோக்காக இருக்கிறார்கள். என்ன செய்வார்கள்? யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, இந்த மறுமையின் நல்வாழ்வு சுவர்க்கத்திற்காக நான் இந்த உலகத்தில் நற்கருமங்கள் செய்திருக்க வேண்டாமா? காலம் தவறிவிட்டதே, இப்போது நான் என்ன செய்வது என்று அழுது பிறலாகிருப்பான். இன்னொரு இடத்தில் இப்படி கூறுவான், யா லைத்தனி குன்து துராபா, என்னை அல்லாஹ் ஒரு மனிதனாக படைத்து விட்டான், நான் இப்படி ஒரு பாவியாக ஆகிவிட்டேன். நரகம் கொண்டு வந்து முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது, பட்டோலை விடுதலையிலே கொடுக்கப்பட்டு விட்டது, நான் இந்த மண்ணாக ஆகியிருக்க வேண்டாமா? மண்ணாக இருந்தால் எனக்கு எந்த வேலையும் தண்டனையும் இல்லையே என்று அழுது பெறலாகிப்பான். இப்படியெல்லாம் அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது.